ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய மல்லியும் நம்மளுடைய விஜய் சாரோட கல்யாணம் பார்த்திங்கன்னா பெரிய தடைகளை மீறி நடக்க போகிறாங்க சொல்ல முடியும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்முடைய விஜயும் மல்லி தனியாக போய் பேசி முடிவு எடுத்துகிட்டு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகளுக்காக நான் மல்லியை கல்யாணம் பண்ணியே ஆகுவேன், நீங்கள்லாம் கட்டாயப்படுத்துறதுக்கோசம் தான் இந்த ரஞ்சிதா கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன். ஆனால் எங்கள் ரெண்டு பேரும் மனசில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சிட்டு இருக்குன்றது நாங்கள் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசினப்போ தான் புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா மாமா என்னை நம்ப வச்சு ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இந்த போதுமொன்று கிளம்பி பார்த்தீங்கன்னா விஜய் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய மகளோட சந்தோஷம் மல்லியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் என் மக சந்தோஷப்படுவா. அந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே என் மக சந்தோஷப்பட மாட்டான். கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி என் மகளை அடிக்கிறதும் மிரட்டுறதும் இருக்கா. கல்யாணம் ஆகிட்டப்பறம் அவள் சரி வெண்பாவை பார்த்துக்கிட்டாலும் சரி அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக வெண்பாவை தூக்கி போட்டுருவா. ஆனால் மல்லி அப்படி இல்லை. மல்லி வெண்பாவுக்கோசரமே வாழ்வா. வேற குழந்தை பெற்றுக்கிட்டாலும் வெண்பாவோட வேலை வச்சிருக்க பாசத்தை அப்படியே தான் வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விஜய் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் செருப்படி கொடுத்த மாதிரி பதில் சொல்கிறாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க. எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தா போதும், இதில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா குட்டிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய மல்லி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க. நம்மளுடைய விஜய் மறுபடியும் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வெண்பா குட்டி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. நம்மளுடைய வெண்பா குட்டியோட சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய மல்லியும் நம்மளுடைய விஜயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மல்லி உனக்கு எதிராக யார் இருந்தாலும் சரி நான் உன் அண்ணன் உன் சைடு நிற்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சம்மதிச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கு நம்முடைய விஜய்க்கு கல்யாணத்தை பண்ண போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. மூக்கு உடஞ்ச கதையாக பார்த்தீங்கன்னா இந்த நிஷாவும் ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா அசைங்கப்பட்டு போயிட்டு இருக்க போகிறாங்க. இந்த போதுமணி கேள்வி என்னதான் பிளானை போட்டு கொடுத்தாலும் அந்த பிளான் எல்லாமே செல்லுபடியாகாத தடைகளை ஒடிச்சது பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகுவும் நம்முடைய பணபூர்ணி அம்மாவும் தாங்க. இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு கல்யாணம் நின்று இருக்காது. நின்றதுனால தான் இரு மனங்கள் நல்ல ஒத்து போய் ரெண்டு பேரும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி போகிறாங்க. வேறு பேர் எபிசோட் இதெல்லாம் நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்முடைய மல்லி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். நம்மளுடைய விஜய்க்கும் மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்முடைய வெண்பா கூட்டி பார்த்தீங்கன்னா இனிமேல் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, நம்மளுடைய அம்மா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப்